தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அந்த தேவனையே நோக்கி காத்திரு. எத்தனை இழப்புகள் நேரிட்டாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கடினமான பாதைகள், உபத்திரவத்தின் பாதைகள் வந்தாலும், உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும், தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், உத்தமன், தன் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா ஐஸ்வரியத்தையும் உடையவனாய் இருந்தவன் ஒரு நாளில் சகலவற்றையும் இழந்தான். தன் பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான், தன் சரீர பலனை இழந்தான். அவலட்சணமாக்கப்பட்ட ஒரு நிலை அவன் வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருந்தது, தேவனையே நோக்கி அமர்ந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. கொஞ்சம் வந்துட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, என்னால் முடியலை. கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறது. அமர்ந்திராதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணாதபடிக்கு நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி அமர்ந்து, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவர். அங்கே யோபுவினுடைய மனைவி அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நிற்பானேன். இன்னும் ஆண்டவர் மேல அமைதியாய் நீங்க இன்னும் காத்திருக்கிறது என்ன? நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவள் சொன்ன பொழுதும், பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும். எனக்கு தெரியும், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே எனக்கு உண்டாகும். ஆமாங்க, நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவார். ஆனால் ஒன்று, தேவனையே நோக்கி அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. உங்கள் உள்ளம் தத்தளிக்க வேண்டாம். இதுவா அதுவா, எது காரியங்கள் உண்டாகும் என்கிற எண்ணங்கள் வர வேண்டாம். கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். யோபு இழந்தவைகள் யாவற்றையும் இரட்டிப்பாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இரட்டிப்பாய் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வாராக, இரட்டிப்பான நன்மையை தருவாராக. இழந்தவைகள், விட்டு போனவைகள் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளவும், நீங்கள் நம்புகிறது அவரால் உண்டாயிருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக உமக்கு நேராய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தந்தருளுவீராக, அமர்ந்திருக்கிற அனுபவத்தை தருவீராக. கொந்தளிக்கிறதான அனுபவங்கள் வராதபடிக்கு, தத்தளிக்கிற அனுபவங்கள் உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் சகலவற்றையும் பெற்று அனுபவிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில கர்த்தர் இடத்துல சொன்ன வார்த்தையின்படி அவருக்குள்ளாக அமர்ந்துருங்க. நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களே, நம்பி இருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவரால் உண்டாகும்படி செய்வார். God bless you. God bless you.